வணக்கம். பாபு மேகா காதல் கதை பாகம் 15. காலை சூரியன் தன் ஒளியை கிழக்கில் வீச வயலுக்கு மேல் பனித்துளிகள் மின்னிக் கொண்டிருந்தனர். முத்துலட்சுமி தனது சேலையை இறுக்கி சுருகி கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே நாற்றுக்கட்டுகளை நட தயாரானாள். அந்த சமயத்தில் ஒரு சக்கர சத்தம் கேட்டது. அது மாதவனின் சைக்கிள்தான். மாதவன் சைக்கிளில் வயல் வழியே நுழைந்தது. அவனை பார்த்ததும் முத்துலட்சுமி முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஐயோ, மீண்டும் வந்துட்டாரே இந்த மனுஷன் என முனவினாள். ஏ புள்ள முத்து, என்ன பாட்டு மட்டும்தான் பாடுவியா இல்ல நடனம் கூட ஆடுவியா என்று மாதவன் சிரித்தபடி கேட்டான். ஆடுவாங்க. காலைல சலங்கை கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு ஆடுவேன், வந்து பாரும் என்றாள். அவளது குரல் கடுகடுப்பாய் இருந்தாலும் கண்களில் ஒளி சிரிப்பு இருந்தது. ஆத்தாடி, 12 மணிக்கா? சரி, என் பொஞ்சாதி என்ன சொன்னாலும் அதுக்கு மறுபேச்சு என்ன இருக்கு? இன்னைக்கே வந்து பார்க்குறேன் என்று சொன்னவன் சைக்கிளை சாய்த்து அவள் அருகே வந்தான். உடனே முத்துலட்சுமி, யோ, உனக்கு வேற வேலையே இல்லையாயா என்றாள். உன்னை பார்ப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்றான் மாதவன். அவள் முகம் செம்மஞ்சள் ஆனது. பச்சை வயல் நடுவே இருந்த மரத்தில் தொங்க விட்டிருந்த தூக்குச்சட்டியை பார்த்தான் மாதவன். அது முத்துலட்சுமியோடது என்று அறிந்து கொண்டு அதை எடுத்து திறந்து பார்த்தபொழுது கம்பஞ்சோறும் கருவாட்டு தொக்கு, கொஞ்சம் மோர் மிளகாய் இருந்தது. வாசனை வரும்போதே அவனுக்கு சுவாசம் நிற்கவில்லை. அதை எடுத்து மாதவன் உண்ண ஆரம்பித்தான். அடடா, என்ன சுவை என்று சொல்லிக்கொண்டு, இது கம்பஞ்சோறு இல்ல, காதல் சோறு என்று சொல்லி அடுத்தடுத்து விழுங்கி விட்டான். சட்டி காலியானது. ரொம்ப அருமையா இருந்துச்சு புள்ள, இந்தா சட்டியை பிடி என்றான் ஏப்பம் விட்டபடி. அதற்கு முத்துலட்சுமி, யோ, என்னையா, நான் வச்சிருந்த சாப்பாட்டை நீ சாப்பிட்டின்னா அப்புறம் நான் என்ன சாப்பிடுவது என்று கடுகடுத்தாள். அதான் நான் இருக்கேன்ல என்றான் மாதவன். முத்துலட்சுமி உடனே, வர வர உன் தொல்லை தாங்க முடியல, ஒரு பஞ்சாயத்தை கூட்டுனாத்தான் நீ சரியா வருவன்னு நினைக்கிறேன் என்று சீரத் தொடங்கினாள். மாதவன் உடனே, என்ன புள்ள நீ, ஆனா ஊன்னா புருஷனை பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறதுலே இருக்கியே, இந்தா எங்க ஆத்தா எனக்கு கட்டி கொடுத்த சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு போட்டு தெம்பா வேலை செய்யு என்றான். முத்துலட்சுமிக்கு வாங்க மனம் இல்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் சிறு தயக்கத்துடன் வாங்கி கொண்டாள். முத்துலட்சுமி மாதவனிடம், சரி, நீ எப்பத்தாயா உன் வாயை மூடுவ என்றதும் நீ உன் மனசை திறந்ததும் என்று மாதவன் சொன்னான். அவள் சட்டென்று சிரித்து விட்டாள். நல்லாதாயா பேசுற நீ. முத்துலட்சுமி முகம் முழுக்க வெட்கச் சிரிப்பு. யோ, நீ என்கிட்ட காதல் வசனம் பேசுற நேரத்துல உன் பின்னால பாம்பு ஒன்று போய்கிட்டு இருக்கே, அதை நீ பார்க்கலையா என்றாள். எங்கே என்று மாதவன் திடீரென்று வானுக்கும் பூமிக்கும் இடையே திங்கு திங்கு என்று குதித்தான். முத்துலட்சுமி வயிறு வலிக்க சிரித்து, யோ, நான் சும்மாதாயா சொன்னேன், நீ முதல்ல குதிக்கிறத நிப்பாட்டு என்றாள். அப்போ இந்த மாமன் கூட விளையாட நீ தயாராயிட்டன்னு சொல்லு, முரட்டு பிள்ளையா இருக்கியே நீ என்றான் மூச்சு வாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரிய குரல், ஏய் மாதவா, நீ இங்கு என்ன செய்கிறாய் என்று. இருவரும் பின்பக்கம் திரும்பினார்கள். அது மாதவனின் தந்தை. மாதவன் தடுமாறி, அது நெல் பார்த்தேன்பா. நெல்லா? பார்த்தா அப்படி தெரியலையேடா, நம்ம நிலம் அந்த பக்கம்ல இருக்கு என்றார் மாதவனின் தந்தை. முத்துலட்சுமி தன்னோட சிரிப்பை தடுக்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். மாதவன் உடனே, ஐயோ, இப்ப நான் இவர்கிட்ட என்னத்த சொல்லுவேன், இருபுள்ள, உன்னை நான் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி விடுவான். அவள் முகத்தில் மெல்லிய வெட்கம் மலர்ந்தது. சேர் நினைந்த நிலம் காதல் வாசம் வீசியது. மாதவன் முத்துலட்சுமியின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கிறான். முத்துலட்சுமியை முழுதாக ஆட்கொள்வானா என்பதை அடுத்தடுத்த தொடரில் பார்ப்போம். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.